அருணாண்டா ஏறு ஏறு. டேய் சனியன பிஞ்ச செருப்பை ஏன்டா மூஞ்சி பக்கத்துல வச்சிருக்க? சரி, சரி, எப்ப போடா. தாங்க முடியல. கீழே போடா. ஏய் மச்சி, இங்கே தான் கடை திறந்துருக்கு வரேன். மச்சி, ஆப்ரஹாம் லிங்கன் கூட செருப்பு தைச்சவர் தான் தெரியுமா? யார் மச்சி? உங்க அப்பாவா? உங்க தாத்தாடா. தக்காளி நடக்க தெரியாம நடந்த செருப்பு பிச்சுட்டு பேசுற பேச்சப்பாரு. என்ன தல தங்கச்சி மேரேஜுக்கு டொனேஷனா? வந்த வேலையை மட்டும் பாருங்க. சத்திய சொல்றேன். இங்கே என்ன பேங்க் வேலைக்கு வராங்க, செருப்பு தைச்சு கொடுண்ணா. குடு. தம்பிங்களா என்ன பண்றீங்க? இவர் இந்தியன் பேங்க் மேனேஜர். இவர் ஸ்டேட் பேங்க் மேனேஜர். ஆஹா, உங்க ரெண்டு பேரையும் பார்த்தாலே தெரியுது. அண்ணே ஒரு நிமிஷம். சொல்லு முருகா. அதே இடம் தானே, வந்துருங்கண்ணே. வந்துடுறேன். என்ன தல எங்களுக்கெல்லாம் அந்த நோட்டீஸ் கிடையாதா? அதுக்கெல்லாம் நீங்க சரிப்பட்டு வர மாட்டீங்கப்பா. நீங்க வேற மாதிரி பசங்க. அப்படி என்னதான் இருக்கு அந்த பேப்பர்ல? 30 ரூபா கொடுப்பா. ஏய் குர்ரா. என்ன தம்பிங்களா, ரத்தம் கொடுக்குறீங்களா? நாட்டில் எவ்வளோ பேர் ரத்தம் கொடுக்குறாங்க, அவங்க கிட்ட வாங்கிக்கோங்க, நாங்கள் வரல. வருஷத்துக்கு 4 கோடி பாட்டில் ரத்தம் தேவைப்படுது. ஆனால் 40 லட்சம் பாட்டில் தான் கிடைக்குது. ஒரு பாட்டில் ரத்தம் 3 உயிரை காப்பாது தான். அந்த பாட்டில் இல்லாமல் எவ்வளோ உயிர் போகுது தெரியுமா உங்களுக்கு? என்னப்பா தம்பிங்களா, பயமா இருக்கா? பயமா? சேச்சே. ரத்த தானத்தை பற்றி முறையாக கல்வி இல்லை, என்னத்தை தான் சொல்லி கொடுக்குறாங்களோ ஸ்கூலில். இதெல்லாம் உங்களுக்கு எப்படின்னு தெரியும்? அனுபவம் தான் தம்பி. 5 வருஷமா நான் ரத்தம் கொடுக்குறேன்னு ஏதோ அவார்டு கொடுத்துருக்காங்க. பெரிய பெரிய நோய் வந்து செத்ததை விட கொஞ்சோண்டு ரத்தம் இல்லாமல் செத்தவங்க தான் நிறைய பேர். நம்ம கொடுக்குற ரத்தம் பலருக்கு சாமி மாதிரி. சில்லற இல்லைண்ணா. பாய் மச்சி. வேடா மச்சி, நாளைக்கு நம்ம ரத்த தானம் கொடுக்க போகிறோமா? கண்டிப்பாக போகிறோம். ஓகே, நாளைக்கு அது நல்ல சிறப்பாக போட்டு வா. சரி, ஓகே, பாய். பாய்.